Hi friends, நல்ல ஸ்பைசியான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கைப்பிடி நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை நான் சின்ன சின்னதாக உடைச்சி எடுக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அதில் நான் 1 டீஸ்பூன் ஆயில் விடுறேன். இதில் நாங்கள் நூடுல்ஸை போட்டு அவிச்சு எடுத்துருவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நூடுல்ஸை அவிச்செடுங்க. நூடுல்ஸ் அவிஞ்சிச்சுது. இனி நாங்கள் இதை வடித்து எடுத்துருவோம். வடித்து எடுத்துட்டேன். இதை நான் ஒரு பாத்திரத்தில் கோல்டு வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதை நான் இப்படி நீளமாக வெட்டி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாத்தையும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேன். அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்க்குறேன். அதில் நான் சிக்கனை போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். நல்ல கிறிஸ்பியாக வர தேவையில்லை, அவிஞ்சிருந்தால் போதும். இதை நான் இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். சிக்கன் பொரிச்ச அதே எண்ணெயிலேயே சாப் பண்ணி வச்ச கார்லிக் சேர்க்குறேன். கார்லிக் நல்லா பொரிஞ்சிட்டுது. இதோட நான் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதோட நான் கொஞ்சம் கேரட் சேர்க்குறேன். டூ மினிட்ஸ் மூடி வைங்க. கேரட் கொஞ்சம் அவியட்டும். பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா அவிஞ்சிருக்குது. இதோட நான் கொஞ்சம் பாக் சாய் சேர்க்குறேன். இன்னொரு 2 மினிட்ஸ் மூடி விடுங்க, அவியட்டும். வெஜிடபிள்ஸுக்கு அளவா கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஹாட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இதில் நான் பொரிச்சு வச்ச சிக்கனையும் சேர்க்குறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டுது. இனி நாங்கள் நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். எங்களோட சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் இதை சர்வ் பண்ணிடுவோம். எங்களோட சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.